என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது திருமண பொருத்தம். நம்ம பார்க்குறோம், திருமண பொருத்தம் பார்த்து திருமணத்துக்கான முகூர்த்த நேரமும் நம்ம குறிக்கிறோம். இந்த முகூர்த்த நேரம் குறிக்கக்கூடிய நம்ம சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு ஏன் முகூர்த்தம் குறிக்க தவறுறீங்க? நீங்க ரொம்ப அன்பு உறவுகள் நம்ம கிட்ட கேட்கறது அதான். ஏன்னா இது நீங்க போற இடத்துல ஜோசியர் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் கேட்கணும். இப்ப நீங்க போய் ஜாதகத்தை கொடுத்தியே பொருத்தம் பார்த்தாச்சு, பொருத்தம் பார்த்துட்டு 11க்கு 8 பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவான். ரைட்டு, மற்றபடி தோஷம் இருந்தா பரிகாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் சரிங்க இந்த மாசத்துல ஒரு முகூர்த்தம் பார்த்து கொடுங்க அவங்க 2 பேருடைய ராசி நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படி பார்த்து அதுக்கான முகூர்த்தமும் கொடுத்துருவாங்க. இப்போ காலையில முகூர்த்தம் ஒரு 7:30 9 முகூர்த்தம், ரைட்டுங்க, முடிஞ்சது. 7:30 9 நம்ம எப்படி பரபரப்பா இந்த நேரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமா நம்ம ரெடி பண்ணிட்டு பொண்ணெல்லாம் ரெடி பண்ணி வேகமா கூட்டிட்டு அந்த நேரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுறோம் இல்லையா? கொஞ்சம் தள்ளி போனா கூட என்ன மனசு பதறும் இல்லையா? சீக்கிரமே நம்ம அந்த நேரத்துக்குள்ள முகூர்த்தத்துக்குள்ள வேகமா பண்ணும். காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சு கடன்னு வேலையெல்லாம் முடிச்சு எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம செய்யறோம். அந்த ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் ஏறக்கூடிய நேரம் ஒரு நல்ல நேரத்துல ஏற வேண்டும் நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு முகூர்த்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான முகூர்த்தம் என்பதை ரொம்ப பேர் மறந்துட்டீங்க. திருமண முகூர்த்தம் எப்படி முக்கியமோ அதே போல சாந்தி முகூர்த்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க திருமணம் நல்ல நாள்ல குறிச்சு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தம் சரியில்லாத நேரத்துல சரியில்லாத ஓரையில அந்த சாந்தி முகூர்த்த நிகழ்வு நடந்தால் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் வரும்னு தெரியுமா? அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் முகூர்த்த நாள் பார்ப்போம். செவ்வாய் சனி நம்ம தவிர்க்கப்பட வேண்டிய நாள். இப்படிப்பட்ட நாள்ல வளர்பிறை பார்த்து நம்ம சுப நாள் பார்த்து 2 பேருடைய தாராபலம் சந்திரபலம் சந்திராஷ்டமெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாள் குறிக்கிறோம். அப்படி குறிக்கிற நம்ம சரியான சாந்தி முகூர்த்தத்தை தவற விட்டால் நீங்க எத்தனை பொருத்தம் பார்த்தாலும் சரி, நான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன் 11 பொருத்தம் இருந்ததுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா வாழ்க்கை அவங்களுக்குள்ள சந்தோஷமே இல்லை. நீங்க சேர்ந்த நேரம் சரியில்லை. இந்த சாந்தி முகூர்த்தம் சொல்றேன் இல்லையா, மனதும் உடலும் ஒன்று சேரக்கூடிய முகூர்த்தம் சரியாக இல்லை என்றால் பிரிவு ஏற்படும். நீங்க நல்லா பாருங்க, நான் அன்பு உறவுகளுக்கு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இதான். ஜாதகம் பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த முகூர்த்தம் குறிக்கும் போது அந்த நாள்ல சாந்தி முகூர்த்தத்துக்கான நேரம் குறிச்சு கொடுங்கன்னு கண்டிப்பா தவறாம கேளு. ஏன்னா நீங்க கேட்டா தான் அவங்க சொல்லுவாங்க இந்த விஷயத்த, இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அன்பு உறவுகளே, முக்கியமான விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கல்யாண விஷயத்துல. அப்புறம் நான் ஜாதகர் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, என்ன பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு சரியில்லை அப்படின்னு அங்கே பழிய போடுறதும். வாழ்க்கையில அனுசரிச்சு போகக்கூடியது வேணும் முக்கியமா. ஆனா இந்த வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உடலும் மனதும் சேரக்கூடிய சந்தோஷம், இதுக்கு குறை இருக்கக்கூடாது. இதுல வர்ற குறையாலதான் மிகப்பெரிய பிரச்சனையே ஏற்படுது. வாழ்க்கையில பிரச்சனை, யுத்தம், தேவையில்லாத சந்தேகங்கள், இப்படி நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அப்போ அந்த நாள் உங்களுக்கு ஒரு புதன்கிழமை ஒரு சுப நாள்ல ஒரு கல்யாணம் முடிக்கிறிய, அந்த இரவு நாள் குறிங்க, சுப ஓரையே குறி. சுக்கிரன் ஓரை ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு ஓரை எடுத்துக்கிறங்க, ரொம்ப விசேஷம். இந்த சுக்கிரன் குரு ரொம்ப விசேஷம். செவ்வாய் ஓரை கூட எடுத்துக்கிறலாங்க, செவ்வாய் வீரியத்துக்குள்ளவர் தான், அதையும் நீங்க எடுத்துக்கலாம். சனி ஓரை, சூரியன் ஓரை, புதன் ஓரை தவிர்க்கப்பட வேண்டும். சந்திரன் ஓரை கூட நீங்க வளர்பிறை சந்திரனை எடுத்துக்கலாம், நீச்சம் இல்லாத நேரமா பார்த்து எடுத்துக்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயங்க. திருமண சுப முகூர்த்தம், திருமண சாந்தி முகூர்த்தம், இது ரெண்டையும் சரியாக கணிச்சு சரியான நேரத்துல இது நடந்தால் மனதும் உடலும் ஒன்று சேரக்கூடிய முகூர்த்தமும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா பொருத்தமே இல்லாட்டாலும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்பிக்கை உள்ளவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு தெரியும். நேரம் காலம் முக்கியம் வாழ்க்கை. ஏன்னா வாழையடி வாழையா வாழணும் அவங்க. அந்த வாழ்க்கையில எந்த விதமான கசப்பும் வரக்கூடாது. ஒருத்தவங்களை பார்த்துட்டு சனி ஓரையில ஒருத்தவங்களை சேர்த்து வச்சுட்டு அவங்க பார்த்தா 2 பேரும் பிரச்சனை, யுத்தம், சரியான பிரச்சனையில வந்தாங்க. சனி ஓரையில முதலாக ஒன்று சேர்ந்தால் அந்த வாழ்க்கை விருத்தி ஆகாது. நல்லது
கண்டிப்பா இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அடுத்து ஒண்ணு சேரவே முடியாது. வாழ்க்கையில பிரச்சனை யுத்தம் தான். வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகங்களுடைய திசா புத்தி, உங்களுடைய நட்சத்திரங்கள் லக்கணங்களை வச்சும் நீங்க சுப முகூர்த்த நாளும் குறிக்கலாம், சாந்தி முகூர்த்த நேரத்தையும் நீங்க குறிக்கலாம். தவற விடாதீங்க அன்பு உறவுகளே. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர், நீங்க அனுப்பி எங்கிட்ட பார்க்கலாம். அன்பு உறவுகளே, அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.